ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. அ வெரி குட் மார்னிங். இந்த கோட்டிங்கோட நான் கார்டனிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கேங்க. குறைவான செடிகள் இதுதான். கருவேப்பிலை கொஞ்சம் துளுத்துக்கிட்டு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த புறாக்கள், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதுங்க நெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் கொத்திட்டு போகுது. ஏதோ இது கொஞ்சம் சர்வைவ் ஆகுது. ஓகேங்களா? சாரி, கீழே கார் சத்தம்லாம் கேட்குது, ஹார்னிங், மன்னிச்சுக்கோங்க. கத்திரிக்காயில் என்னென்னா திருப்பி அந்த மாவு பூச்சி என்ன தான் பண்ணுறதுன்னே தெரிலங்க. இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து இந்த மாவு பூச்சி ரொம்ப அமக்கலம் பண்ணுது. நானும் வேப்பெண்ணெய் எண்ணெய்லாம் போட்டேன். பார்க்கணும், கடைக்காரனை தான் கேட்கணும். சரி, அப்புறம் இந்த புதினா கொஞ்சம் சர்வைவ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கத்தாழை. ஸோ இதுக்கப்புறம் ஏன் இந்த வீடியோனா, நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். இப்போ கிளைமேட் மாறினதுனால இன்னொரு 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து சில செடியோட விதையெல்லாம் போட போகிறேன், செடி வாங்க போகிறேன். அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு. ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போது ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் நான் போய் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு. இதுதாங்க அந்த செம்பருத்தி செடி. இது வந்து தாய்லாந்து செம்பருத்தி செடி, செம்பருத்தின்னு சொல்லியிருந்தான். அடுக்காக பூக்கோன்னா சரி, அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் 2 தக்காளி செடியும் ஒரு மிளகாய் செடியும் வாங்கிட்டு வந்தேன். வெண்டைக்காய்க்கு விதை தான் போடணும், விதை இன்னும் வாங்கலை. இதனால் இப்போது வந்து நான் அந்த இது வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, மெடிசனு, அது கத்திரிக்காயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். நைட் டைம் ஸ்ப்ரே பண்ணேன். இன்னும் 2 days ஆகுது. ரிசல்ட் என்னன்னு இனிமேல் தான் பார்க்கணும். பேசாமல் பிடுங்கி விட்டுறோமா இல்லைனா கட் பண்ணிவிட்டு பார்க்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருந்த செடியெல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா, காஞ்சி போனது அது இதெல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அங்கே கீழேந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மண்ணை வந்து டாப்பிங் த சாயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சாயிலை வந்து நல்லா எல்லா இருக்கிற பழம்லாம் வந்து ஒன்றா வரணும். அதுக்காக அது நல்லா சாயிலை கிளறி விட்டுட்டு குளுமை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செடியை நட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சதிக்கு ஒரு 3 செடி வந்து நான் போட்டிருக்கேங்க. அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் எனக்காக கொஞ்சம் ஒரு சின்ன ஃபேன் வந்து வச்சுருந்தார் பக்கத்தில், எனக்கு நான் வேலை செய்கிறேன் வெயிலன்ட்டு. ஸோ பார்த்திங்களா அவரோட அன்பை எனக்கு எப்படி காட்டுறாருன்னு. இதுதாங்க அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், அன்பை நம்ம ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தரோட வேலை பலுவை நம்ம இன்னொருத்தருக்கு எப்படி நம்ம வந்து அதை ஈஸ் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம அவங்க மேலே கேர் எடுத்துக்கிறோன்னு நம்ம காட்ட முடியும் இல்லைங்களா. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களில் தான் நம்ம அன்பை நம்ம காட்டிக்க முடியும். ஸோ பேக் டு கார்டனிங்கில் வந்து அந்த செடியை நட்டுட்டு கொஞ்சமாக ஈரப்பதத்தை ஈரம் பண்ணிட்ட சாயிலை ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா சின்ன செடி தானேங்க, கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றுனா போதும். அதுக்கு இப்போ சதிக்கு அந்த வேலையை முடிச்சிட்டேன். அப்புறம் அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் இது, அது பேர் என்ன, தக்காளி செடி 2 வச்சுருந்தேன். அதனால் 2 போட்டை ரெடி பண்ணிக்கிட்டேன். முக்கியமாக இன்னொன்று வந்துட்டு இந்த ஒரு கூட்டத்தில் வந்து நெரிசலில் மக்கள் வந்து இறந்து போனதை பற்றி நியூஸ் நேற்று நானும் எங்கள் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னங்க பண்ணுறது, மக்களை வந்து இந்த ஃபிலிம் ஆக்டர்ஸ் மேலேயும் இவங்க அந்த பொலிட்டீஷியன்ஸ் பண்ணுற கூட்டத்துனாலையும் எதுக்கு போய் இந்த மாதிரி குவிறாங்கன்னு தெரியலைங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்குங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பொண்டாட்டிங்களெல்லாம் யாருங்க பார்த்துக்க போகிறாங்க சொல்லுங்கள். இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. சொல்லுங்கள், அவங்க பைசாக்காகவும் அவங்க ஃபேமுக்காகவும் அவங்க கூட்டம் நடத்துகிறாங்க. நம்ம ஃபேமிலியை யார் பார்க்குறது சொல்லுங்கள். ஓரளவுக்கு தாங்க இதெல்லாம். போய் ப்ரெக்னென்ட் லேடிஸ் போகிறாங்க, கை குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்குலாம் என்னங்க இது அறிவு வரப்போகுது. ஜூக்கு போங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு பீச்சுக்கு போங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விஜயை பார்க்க போகிறேன்,
தனுஷை பார்க்க போகிறேன். இதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியலைங்க. அவங்களுக்கு 1000 இது இருக்குது. அந்த கூட்ட நெரிசலுக்கு நமக்கு அது தேவையா? நாம் அதை கட்சியில் நம்ம போய் நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? அது டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், டிவியில் பாருங்கள். அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டிவியில் பாருங்களேன். ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. அது எப்படியுமே டெலிகாஸ்ட் பண்ண தான் போகிறாங்க. யாராவது ஒருத்தர் யூடியூப் இப்போல்லாம் இருக்குது, டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. நல்லா ரசிங்க, வீட்டில் உட்காந்து நல்லா ஃபேனை போட்டுக்கிட்டு நல்லா ரசிங்க. அந்த அந்த நல்ல கொள்கைகளை கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் போய் தான் கேட்கணுமா சொல்லுங்கள்? கொஞ்சமாவது மக்களை வந்து மாறணுங்க. ஸோ இப்படி தாங்க போச்சு அன்னைக்கு. இது வந்து ஒரு அப்பளம் பொரிச்சங்க. இதை பாருங்க, இதோட இதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொரிஞ்சிருச்சுங்க. எண்ணெயே இல்லைங்க, 30 செகண்ட்ஸ் தான் வச்சேன். உங்கள் முன்னாடி ஒரு வாட்டி வச்சு காட்டுறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவி வச்சு பார்த்தேங்க. அது அவ்வளோ சரியாக வரலை. அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு பார்த்தேன், அது வந்து சரியாக வரலை. அப்புறம் வெறும்னு அந்த ட்ரேலேயே, அந்த கிளாஸ் ட்ரேலேயே வச்சுட்டேன் அந்த அப்பளத்தை. அவ்வளோ நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க. கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குதான் செய்யுது, பட் ஆனால் அப்படி ஒன்றும் மோசம்லாம் இல்லைங்க, சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஒரு அப்பளம் கிரேவ் வரும்போது இந்த மாதிரி ஆயில் அவாய்ட் பண்ணோன்றத நினச்சிங்கன்னா இது வந்து மஸ்ட் ட்ரை. இந்த ஹேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா நான் அந்த எண்ணெய் தடவுனதையும் வச்சேன், அதுவுமே நல்லா பொரிஞ்சு தாங்க வந்துச்சு. லேசாக வேணால் எண்ணெய் உங்களுக்கு அப்படி தேவை, அந்த இது அது டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது அப்படின்னா லேசாக அதில் எண்ணெய் கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணி பண்ணலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. ஒரு அப்பளத்துக்கு 1.5 நிமிஷம் டைம். ஃபுல்லாக பொரிஞ்சிருச்சுங்க. சூப்பராக. ஓகே, நான் இன்னைக்கு எண்ணெய் இல்லாத அப்பளம் என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒரு ரெசிபி பார்த்துடலாமாங்க. இது வந்து ஈஸி அண்ட் வெரி குவிக் டு டூ. ஒரு கெஸ்ட் வந்தால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீல் ரெடி பண்ணிடலாம். சிக்கனை வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருப்பேங்க. அதில் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். அது ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். பெப்பர் பொடி போட்டேன், அதுவுமே ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருப்பேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, அதை போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கிட்டேன். அதையும் இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்ல ஒரு கிரீன் கலர்ல அவங்க சிக்கன் வந்து கிடைக்கும். இது வேணானாலும் பரவாயில்ல. தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது வந்து நல்லா இந்த புளிப்பு தன்மையும் கொடுக்கும், சிக்கன் வந்து சாஃப்டும் ஆக்கும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா வெட்டிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையுமே நல்லா வெட்டி அதோட சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா இதை கிளறி விடுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. இந்த கிளறி வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் திருப்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணேங்க. நீங்க இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடியே வந்து இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் மினிமம் வந்து ஊற விட்டுருங்க. நீங்க டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டா இந்த மாதிரி ஒரு மீல் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்ததான் அதே ஒரு கடாய் வச்சுட்டு அதுல நல்லா தேங்காய் எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தினேன். அப்புறம் நம்ம எண்ணெய் சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை அப்படியே மொத்தமா சேர்த்துட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸிங்க அது செய்யறத. பக்கத்திலேயே இருந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் வதக்குறது இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியே வதக்கிட்டு நம்ம இத பெரட்டிடணும் ஒரு வாட்டி எண்ணெயில. அப்படியே பெரட்டிட்டு நீங்க வந்து இத மூடி வச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி அலசி ஊத்திக்கோங்க. சிக்கன்ல இருந்தும் தண்ணி வருங்க, ரொம்ப ஊத்திடாதீங்க.
அப்படியே மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்க திறந்து அதை கிளறி விட்டுக்கோங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டேன். ஏன்னா தண்ணி எல்லாம் விட்டுச்சு. இப்போ நீங்க உப்பு காரம் கூட செக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரா சிக்கனு வெந்துருச்சு. இதுக்கு நீங்க கார்னிஷ் கூட பண்ண வேணாங்க, ஏற்கனவே ஃபிளேவர்டா தான் இருக்கும். இப்ப அடுத்தது நான் ரைஸ் பண்ண போறேன். இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா ஒரு ஜீரா ரைஸ் தாங்க பண்ண போறேன். குக்கர்ல கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. நான் எடுத்தது நெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால பாருங்க கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருப்பேன். இது 1 கப்புக்கானது ரைஸ்க்கு தான். அப்புறம் ஜீராவை சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானோடனே வெறும் ஜீரா தாங்க. அப்புறம் பாசுமதி அரிசி அலசி வச்சிருந்தேன், ஊரெல்லாம் வைக்கல. இது டைரக்டா நான் குக்கர்ல தான் பண்ண போறேன். நீங்க ஓப்பன் பாட்ல பண்றதா இருந்தா கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊத்திக்கணும். ஏன்னா இதுல வேற எந்த மசாலாவோ தண்ணியும் தக்காளில இருந்து வர தண்ணியோ எதுவுமே இருக்க போறது இல்ல. அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி. ஜீரணத்துக்கு அந்த காம்ப்ளிமெண்டரி வித் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும். மூடி போட்டு ஒரே ஒரு விசில், அவ்வளவுதான். ஒரு விசில் போட்டு எடுத்துட்டீங்கன்னா ஜீரா ரைஸ் ரெடிங்க. சூப்பரா இருக்குங்க. இதை நீங்க உங்களோட சிக்கனோட வச்சு அந்த கிரேவியோட வச்சு சாப்பிடும் போது ஒரு கெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மீல் மாதிரி ஆயிடும். இதுல நீங்க கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு கறியோ எதுவும் உங்களுக்கு தேவை, ஏதாவது வேணும்னா ஃப்ரை கூட வச்சு நீங்க ஒரு பார்ட்டி லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். டேஸ்டியா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.